அப்படி இருந்தாலும் ஆமா தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த சபை அப்படியா தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் சபை இது மலர் பூங்கா சபை மக்கள் சபை மலர் பூங்கா சபை தெல்லியிலே கூடிய கனக சபைக்கு ஒப்பான சபை ஆமா இந்த ராஜ்ய சபையாப்பட்டது எதற்காக கூடியிருக்கிறது எதுக்காக கூடியிருக்கிறது ஏனென்றால் இன்று மாணிக்கம் என்ற ஐயா மாணிக்கம் ஐயா நாடகவாதியா நாடக ஆசானாக விளங்கக்கூடிய மாணிக்கம் ஐயா அவர்கள் இறந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆமா அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய முனியம்மா மகாலட்சுமி அன்னமிடும் தாய் அமிர்தமிடும் தாய் பசிந்து வருவதற்கு பால்வாக்கும் மகாலட்சுமி முனியம்மா மகாலட்சுமி சித்தி சிவபதவி மாண்டு வைகுந்த பதவி சார்வக சாரிச்சி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்தி மோட்சம் அடைய வேண்டும் அப்படி என்பதற்காக அவர்கள் உற்றோர் உறவர்கள் ஒன்றாக சேர்ந்து இருவக்கூத்து என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடத்தை வைத்திருக்காங்க. இந்த தெருக்கூத்து நாடத்தில் அமர்ந்திருக்கின்ற சபையாப்பட்டது மாபெரும் மக்கள் சபை. இந்த சபையிலே மாதா பிதா குரு தெய்வம் இப்படி சொல்லக்கூடிய 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கின்ற சபையாப்பட்டது தெய்வீக திருச்சபை. இந்த சபையிலே ஒரு ஆண்மகனாக பிறந்து ஒரு பெண்மணியாக தோற்றமளித்த வங்கியனி நான் யார்? ஒரு நாட்டுக்கு ராணியா, ஒரு நாட்டுக்கு தாதி பெண்ணா, ஒரு நாட்டுக்கு இளவரசி, எனக்கு கல்யாணம் ஆச்சியா ஆகலையா, இல்ல பூலோகத்து பெண்ணா, ஒரு தெய்வலோகத்து பெண்ணா, இதெல்லாம் கேட்டாட விளக்கண்ண. அப்படியா? அம்மா நீ யாரம்மா? நீ எந்த ஊரம்மா? உங்க ரெண்டிய கூடம்மா. உன்னுடைய பேர் வந்து சொல்லம்மா. பிறந்த உடனே உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? எனக்கு ராமஜெயன் பேர் வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பேர் தெரியுமா? உனக்கு என்ன பேர்? உன்னுடைய தாயுடைய அங்கத்திலே நான் பிறக்க கிடையாது. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய்? பராசக்தி என்று சொல்லக்கூடிய 4448 அவதாரம் கொண்ட உலகத்தை படைத்த உமா பார்வதி இருக்காங்க. உண்மைதான். காளிகா பரமேஸ்வரி அன்னுடைய அதாவது அவனுடைய சக்தியினால் நான் உதைத்தார். ஆமா. அப்படி பிறக்கின்ற நேரத்திலே சாந்த குணத்தால் என்ன பராசக்தி பிறக்க வைத்ததனால் எனக்கு சாந்தா என்று பெயர். உலகத்திலே அழகிலே மிகுந்து பிறந்ததனால் எனக்கு சுந்தரி என்று பெயர். ஆமா. பராசக்தி அருளால் பிறந்ததனால் சாந்த சுந்தரி, சாந்த குணையுடையவள் அப்படி என்று பராசக்தி என்னை பேர் வைத்து உலகொரு வண்ணமாக வளர்த்து வந்தான். பார்த்தா ஒரு காலத்திலே மகர தேசத்தை ஆளக்கூடிய உண்மைதான். யாரு
மன்னனாக விளங்கக்கூடிய சராசந்தனாகப்பட்டவன் ஆமா தன்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய கற்பனை பொற்பனியுடைய சூழ்ச்சியினால் இரு பிறவர்களாக பிறந்ததான். கண் ஒன்று, பாதி ஒன்று, மூக்கு பாதி, வாய் பாதி, உடலோ ஒரு பாதி பாதியாக பிறந்ததான். இந்த குழந்தையாகப்பட்டது உதவாது என்று சொல்லி தன்னுடைய கணவனாகப்பட்டவர் வீசி எறிந்தாரா கானகத்திலே. அப்போது பராசக்தியாகப்பட்டவள் பார்த்தார், இந்த உலகத்திலே வனவேடிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி காளிகா பரமேஸ்வரியாகப்பட்டவர் வனவேடிக்கு செல்கின்ற நேரத்திலே 2 குழந்தைகளாகப்பட்டது அதாவது பாதி பாதியாக இருந்ததாம். பாதி பாதியாக இருந்த குழந்தையை நன்றாக எடுத்து சேர்த்தினாலாம். அது சேத்தினுடைய ஒரு குழந்தையாக இருந்ததா. அந்த குழந்தைக்கு சராசந்தன் என்று பெயர் வைத்து அது மகத தேசத்துக்கு ஒரு மன்னனாக்கி அந்த மன்னனுக்கு ஏற்ற மனைவி வேண்டும் என்று சொல்லி என்னை படைத்தால் பராசக்தி. அப்படி பராசக்தி என்னை படைத்திருந்தாலும் என் கணவர் சராசந்தன் அவர் எந்த நாட்டுக்கு அதிபதி தெரியுமா? சொல்லுமா. அப்படி சாந்த சுந்தரியாக இருந்தாலும் என் கணவருக்கும் எனக்கும் திருமணமாகி ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான். ஏதாவது இருக்குதாமா? உங்களுக்கு குழந்தை இருக்குதா? கணவருக்கும் எனக்கும் திருமணமாகி ஆசையாக 4 பிள்ளைகளை பெற்றிருக்கோம். ஓ 4 பசங்க. அப்ப நம்ம பெண் பிள்ளைகள் 2, ஆண் பிள்ளைகள் 2. பெண் பிள்ளைகள் யார் தெரியுமா? யாரு? அச்சத்தி பராசக்தி என்று சொல்லக்கூடிய நந்தினி சுந்தனி. 2 குழந்தைகள். பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகள் யார் தெரியுமா? சகதேவன், வீரச்சந்திரன் இப்படி சொல்லக்கூடிய 4 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றோம். அப்படி பெற்றிருந்தாலும் பெண் குழந்தைகளை எங்கே கொடுத்திருக்கின்றோம்? வடமதுரையாளக்கூடிய கமசேந்திரன். கமசேந்திர மன்னனுக்கு என் 2 குழந்தைகள் பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கின்றோம். கமசேந்திரன் எனக்கு மருக பிள்ளை. போயிட்டாரு. வீட்டுக்கு அரண்மனை போயிருக்கிறாரா? போயிட்டாரு. ஆகட்டும். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சகதேவனாகப்பட்டவன் இந்த மகத தேசத்துக்கு ஒரு இளவரசனாக இருக்கின்றான். அப்படி என்னுடைய வீரச்சந்திரன் ஒரு சிற்றரசனாக இருக்கின்றான். இன்று தினத்திலே அரண்மனையிலே இல்லறி வேலை செல்லுவது செய்து கொண்டிருக்கின்ற போது சாதிமார்களை விட்டு தேவி சாந்த சுந்தரி வர வேண்டும் என்று சொல்லி மன்னவர் அழைப்பு. மனைவி வந்திருக்காங்க.